சாய நமக முருகாசரணம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா என்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. அதற்கான ஒரு விளக்கப்பதிவு. 100வது அண்ணாமலையாரே. தீட்டுடன் வில்வ மரத்தின் அருகில் செல்லக்கூடாது, தொடக்கூடாது. தீட்டு என்பது பிறப்பு, இறப்பு மற்றும் பெண்கள் வீட்டு விலக்காகும் நாட்கள். அந்த நாட்களில் வில்வ மரத்தின் அருகே போகக்கூடாது. பொதுவாக வில்வ மரத்தின் வாசனை, அதன் வேர்களில் உள்ள குளிர்ச்சி ஆகியவற்றுக்கு பாம்புகள் வரும். அதனாலேயும் பயப்படுவார்கள். ஆனால் வீட்டில் வில்வ மரத்தை வைத்துக்கொள்வது மிகவும் விசேஷம். தவ விருச்சோச பில்லவ என்ற சூக்கத்தில் மகாலட்சுமி அந்த மரத்தில் நித்திய வாசம் செய்வதாக சொல்கிறது. எனவே யார் வீட்டில் சாஸ்திரங்களில் சொன்னபடி நியமத்துடன் வில்வ மரத்தை வளர்க்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். இனிய சிவனுக்கு உகந்தது வில்வம் என்பதை அறிவோம். வில்வத்தில் 3, 5 மற்றும் 7 இதழ்களுள்ள வில்வ மரங்கள் உள்ளன. இதில் 3 இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்துகின்றோம். ஒவ்வொரு வில்வத்திலும் மும்மூர்த்திகள் நித்திய வாசம் செய்வதாக ஐதீகம். பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரியன் உதயமாவதற்கு முன்னதாகவே பறித்து வைத்து கொள்வது உத்தமம். வில்வத்துக்கு தோஷம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தின் மீது தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம். தினமும் சிவனுக்கு வில்வம் சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது வாழ்வில் சிறப்பினை தரும். வில்வங்களில் 21 வகைகள் உள்ளதாகவும் அவற்றில் மகாவில்வமும் அகண்ட வில்வமுமே மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. தேவலோகத்தை சேர்ந்த பஞ்சத்தருக்களான 5 மரங்களுக்குள் பாதிரி, மா, வன்னி, மந்தாரை, வில்வம் என்று வில்வம் லக்ஷ்மி தேவியின் திருக்கரங்களிலிருந்து தோன்றியதாக வராக புராணம் கூறுகிறது. வில்வ மரத்தை வழிபடுவதால் லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ண அருள் கிட்டும். வில்வ இலைகள் சிவன் எனவும், முட்கள் சக்தி எனவும், கிளைகளே வேதங்கள் என்றும், வேர்கள் யாவும் முக்கோடி தேவர்கள் என்றும் போற்றப்படுகிறது. சிவபூஜை சமயத்தில் வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் தீய சக்திகள் அகன்று தோஷங்கள் மறைந்து பகவான் ஈசனது அருட்பார்வை கிடைக்கும். ஒரு வில்வதனத்தை சிவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் 3 ஜென்ம பாவம் விலகும் என்கிறது. 21 வில்வ வகைகளுள் மிகவும் சக்தி வாய்ந்த வகை. இதன் காய்கள் சற்றே ஆப்பிள் பழம் போன்று அளிக்கும். இலைகளை சிவர்ச்சனைக்கு பயன்படுத்தி காய்களை மகாலட்சுமி யாகத்துக்கு பயன்படுத்துவார்கள். வடநூலார் இதை ஸ்ரீபலம் மகாலட்சுமி ரூபம் என்று புகழ்வர். இந்த பழத்தால் யாகம் செய்வதால் ஐஸ்வர்யத்தின் வடிவமாக விளங்கும் யாக்கினி தேவன் திருமகளது கருணையை விரைவில் பெற்றுத்தருவார். மிகப்பெரிய யாகம் செய்வதால் ஐஸ்வர்யத்தின் வடிவமாக விளங்கும் யாகினி தேவன் திருமகளது கருணையை விரைவில் பெற்றுத்தருவார். மிகப்பெரிய யாகங்கள் நடக்கும்போது 108 ஓம பொருட்களில் வில்வ பழமும் ஒன்றாகிறது. வீட்டில் அகண்ட வில்வ மரம் வளர்த்து வந்தால் அது பெரிதாகி கனி கொடுத்த பிறகே பூஜை செய்து அதன் இலைகளை அருகதை உடையது. ஆனால் வளரும் செடியை பூஜை செய்வதால் அதுவரை குடும்பத்தில் துர்சக்திகள் விலகத் தொடங்கும். படிப்படியாக பொருட்சேர்க்கை ஏற்படும். இதை வளர்த்து வரும் அனைவருமே நலமாக இருப்பதாக கூறியுள்ளனர். வில்வம் வளர்த்தால் செல்வம் வளரும். சமீப காலங்களில் வில்வத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது, சிவலிங்கம் வீட்டில் பூஜிக்கக்கூடாது என்று விரும்பியபடி பேசி வருகின்றனர். வில்வ மரம் எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்கே மகாலட்சுமி நிரந்தரமாக வசிப்பாள். பார்சோண்டரி எனப்படும் அதிர்ஷ்ட வில்வ மரத்தை விதையிட்டு வளர்த்து பூஜை செய்வதால் கடன் தொல்லைகள் அகன்று செல்வம் அதிகமாகும். வளர்ப்பு முறையும் வழிபாடும். ஒரு பூத்தொட்டியில் பசும் சாணம், மண் கலந்து 3 நாட்கள் விதையை உள்ளே வைத்து அமாவாசை தினத்தில் எடுத்து ஈரமண்ணில் புதைக்க வேண்டும். 45 நாட்கள் காத்திருந்தால் விதை முளைத்து வெளிவரும். விதை எல்லோரும் போடலாம். சிலருக்கே அது முளைக்கும் யோகம் வரும். விதை முளைத்து வந்ததும் உரமிட்டு வளர்த்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் லட்சுமி
கூறி கற்கண்டு தேங்காய் பழம் தாம்பூலம் வைத்து வழிபடலாம். வில்வ விருட்சம் முன் அமர்ந்து விநாயகரை வணங்கினால் வளமே பெருகும். இவைகள்தான் எனக்கு தெரிந்த தகவல்கள். மேலும் பல நன்மைகள் உண்டு. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி. உன் ஆழ்ந்த கருணையை பெற என்ன தவம் செய்தேனோ. சிவாய நம. சிவமே ஜெயம். சிவமே தவம். சிவமே என் வரமே. சிவமே எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும். சர்வம் சிவார்ப்பணம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.